வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் குரு பூர்ணிமா தின நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த இனிமையான நன்னாளில் குருவின் கனவினை சுமந்து கொண்டிருக்கும் அத்தனை வேதாத்திரிய உறவுகளுக்கும் நல்லதொரு செய்தி, நல்லதொரு சிந்தனை வழங்க, அவரின் கனவான உலக சமாதானம் பற்றிய சிந்தனை வழங்க நம்முடன் இணைந்துள்ள அன்பு சகோதரர் பேராசிரியர் அருள்நிதி அர்ஜுன் வெங்கட்ராமன் ஐயா அவர்களை அனைவரின் சார்பிலும் வாழ்த்தி வணங்கி வரவேற்று மகிழ்கிறோம். அவர்கள் பற்றிய சிறிய அறிமுகத்தை உங்கள் முன் சமர்ப்பிப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். அர்ஜுன் ஐயா அவர்கள் யோகா கல்லூரி, தமிழ்நாட்டிலேயே யோகா கல்லூரிக்கான முதல் கல்லூரி நமது வேதாத்ரி மகரிஷி யோகா கல்லூரி சென்னை திருவான்மியூரில் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த கல்லூரியில் துணை பேராசிரியராக அருட்தொண்டாற்றி வருகிறார்கள். இளம் வயதிலேயே அவர் தாய் தந்தையர் இருவருமே மனவளக்கலை பயிற்சிகள் எடுத்து அற்புதமான சேவை செய்தவர். ஒரு மனவளக்கலை குடும்பத்தை சார்ந்த அர்ஜுன் ஐயா அவர்கள் இளம் வயதிலேயே குருவின் தத்துவங்களை உள்வாங்கி மனவளக்கலை பயிற்சிகளை முறையாக எடுத்துக்கொண்டு முறையாக பயிற்சி செய்து அதன்படியே வாழ்ந்து வரும் அவர்களுக்கு அன்பு தந்தையின் அருட்கருணையாக அவரது துணைவியாரும் வேதாத்திரிய சேவையில் இணைத்துக் கொண்டு அதன்படியே வாழ்ந்து வரும் அற்புதமான குடும்பம். இருவருமே பாத்தீங்கன்னா இப்போ வேதாத்திரிய தத்துவங்கள ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது PhD பண்ணிட்டு வராங்க. 2 பேரும் முடிக்க போறாங்க. ஒரு முத்தாய்ப்பாக குரு காட்டிய வழியில் எளிமையாக வேதாத்திரிய முறையில் திருமணம் செய்து கொண்ட பெருமைக்கு உரியவர்கள். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த பேராசிரியர் அர்ஜுன் ஐயா அவர்கள் இன்று நம்மோடு இணைந்தது நமது பாக்கியமே. அந்த விதத்தில் அனைவரின் சார்பிலும் ஐயா அவர்களை நல்லதொரு சிந்தனை வழங்க அன்போடு அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அர்ஜுன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. விஷுவல் தெரியுதுங்களா? ஆடியோ விஷுவல் நல்லா தெரியுதுங்கய்யா, நல்ல கிளியரா தெரியுது. வாழ்த்துக்கள், நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். ரேவதி அம்மா கிட்ட நான் ஒரே காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்க கேட்டிருந்தாங்க பயோ. பட் ஆனா இவ்வளவு பெருசா சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கல. மனம் பூரித்திருக்கிறது. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நண்பர்களே, தவம் இயற்றிருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இறைவனின் தத்துவத்தை மிக அழகாக 8 வரிகளில் 6 வரிகளில் சிறப்பாக இறைநிலையில் இருந்து கொண்டே எழுதிய வேதாத்ரி மகரிஷி அவர்களின் கவியை ஒரு முறை கூறி இந்த அமர்வினை தொடங்குவோம். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று, ஆதியனும் பரம்பொருள் ஆகியமை எழுச்சி பெற்று. எப்படி இருக்குது? கருப்பா இருக்குது. தன்னைத்தானே அழுத்திக் கொண்டே இருக்கிறது, இறுக்கிக் கொண்டே இருக்கிறது. இருக்கும் பொழுதெல்லாம் ஒரு திணிவு அதிகமாகிறது. அன்பானவர்களே, இதை ரீசன்ட் ஸ்டடீஸ்ல, குவாண்டம் பிசிக்ஸ்ல the fluctuation of space அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஆராய்ச்சியே வெளியிட்டு இருக்கிறாங்க. அதாவது வெளி என்பது சும்மாவே இல்ல, அது தன்னைத்தானே இறுக்கிக் கொண்டு அழுத்திக் கொண்டே இருந்து கொண்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய ஈத்தர் பார்ட்டிகல்ஸை வெளியே அகற்றி விட்டாலும் அது அழுத்திக் கொண்டே இருக்கிறது தன்னைத்தானே. ஏதோ ஒரு மூமெண்ட் இருக்குது அப்படின்றத சொல்றோம். அப்பொழுது தன்னைத்தானே இறுக்கிக் கொள்ளும் பொழுது ஆங்காங்கே ஏற்படும் அந்த ஆற்றல் திணிவினால் அந்த திணிவே சுழல தொடங்குகிறது. இது எப்படி சொல்றதுன்னா, இது நிறைய மூத்த பேராசிரியர்கள் சொன்ன ஒரு விஷயம்தான். காற்று போய்கொண்டே இருக்கிறது, வீசிக்கொண்டே இருக்கிறது. காற்று அனைத்து பகுதியிலும் வீசிக்கொண்டிருக்கிறது. ஒரு இடத்துல மட்டும் வெப்பச்சலனம் அதிகமாகும் பொழுது அங்கே ஒரு அழுத்தம் பெருகுகிறது. அந்த அழுத்தத்தினால் அங்க ஒரு சுழல் ஏற்படுது. அந்த சுழல் தான் நம்ம சூறாவளின்னு சொல்லுவோம். அன்பானவர்களே, இப்ப காற்றிற்கும் சூறாவளிக்கும் என்ன வித்தியாசம்? அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பப்ப நான் ஏதாவது கேள்வி கேட்டேன்னா நீங்க தாராளமா பதில் சொல்லலாம். சரிங்களா? இப்போ காற்றிற்கும் சூறாவளிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாக்குறப்போ, காற்று என்பது திணிவு பெறாத பொழுது, போதிய திணிவு இல்லாத பொழுது
தனக்கென்று ஒரு திணிவு கொள்ளும் பொழுது, ஒரு மினிமல் லெவல் ஆஃப் திணிவு, ஒரு பிரஷர் இருக்கிறப்போ அது காற்றாக இருக்கிறது. அந்த பிரஷர் கூட 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 அது சூறாவளியாக மாறுகிறது. ஆக மொத்தத்தில காற்றிற்கும் சூறாவளிக்கும் எந்தவித வித்தியாசமும் இல்லை என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இறைநிலை இருந்து கொண்டே இருக்கிறது. அது கண்களுக்கும் கருத்துக்கும் எட்டாத ஒரு விஷயமானாலும், தவசீலர்கள் நாம் அனைவருக்கும் அது கொஞ்சம் விளங்கக்கூடிய ஒரு விதத்துலதான் வந்து வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த காற்று போல இறைநிலையை நினைச்சுக்கங்க. கஷ்டம்தான். அதை விட ரொம்ப நுணுகிய விஷயம். இருந்தாலும் நம்ம ஒரு அனுமானத்துக்கு எடுத்துக்கணும் இல்லையா? அப்ப காற்று போல இறைநிலை இருக்கும் பொழுது, அந்த அழுத்தத்தினால் காற்றில் எவ்வாறு ஒரு அழுத்தம் கூடினால் சூறாவளியாக, சுழலாக மாறுகிறதோ, அந்த மாதிரி அந்த இறைநிலையில ஒரு சுழல் ஏற்படுது. அந்த சுழல் தான் நுண்மின்னு சொல்றாங்க. அதாவது ஃபார்மேட்டிவ் டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் என்று சொல்கிறார். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி, ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடையே உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காணும். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி, ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று மூலகங்கள் பலவாகி, ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று பிறப்பு இறப்பு இடையே உணர்தல் இயக்கமாகிய காந்தமாக இயங்கி நீதி நெறி உணரக்கூடிய மாந்தராகவும் ஆதியனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும், அது வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த நிலையை உணர்ந்தால் தொண்டாற்றி இன்பம் காணலாம். இந்த பிஹெச்டி பண்றோம்னு சொல்றாங்க. வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய ஒரு கவியை எடுத்து ஒரு 2-3 பிஹெச்டி பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து 2-3 நான் சும்மா நம்மளுடைய அறிவின் வளர்ச்சி வந்து அந்த அளவுக்கு இல்ல. அதனால 3ன்னு சொல்றேன். நம்மளுடைய அறிவு கொஞ்சம் இன்னும் விரிந்தது என்றால் இதுலயே 1000 கணக்கான பிஹெச்டி பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு இறைவணக்கத்துல ஆத்மார்த்தமான தத்துவங்களை வந்து வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கூறியுள்ளார். எனவே இந்த இறைவணக்கத்தை கூறி இன்றைய அமர்வினை நாம் தொடங்குவோம். அன்பானவர்களே, உலக சமாதானம். உலக சமாதானம் பத்தி எடுத்த உடனே சொல்லிட முடியாது. உலகம் சமாதானம் அடைய வேண்டும் என்றால் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நிறைய புத்தகம் எழுதியிருக்கிறாரு. ஞான களஞ்சியம் அதுல ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம் மனித குலத்திற்கு. வேதாத்திரியமே மனவள கலைஞர்களுக்கு அல்ல. வேதாத்திரியம் என்பது உலக மக்கள் அனைவருக்குமே. அப்ப அந்த உலக மக்கள் அனைவருக்கும் உண்டான சொத்தை மீண்டும் அவர்களிடம் கொண்டு சேர்ப்பதில் தான் மனவள கலைஞர்களுக்கு பங்கு உண்டு. அன்பானவர்களே, வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இயற்றிய நூல்கள் என்ன 2000 கவிகள் வந்து ஒரு 3ஆம் கிளாஸ் படிச்சவர் வந்து இயற்றாருன்னா சாதாரண விஷயம் இல்லை. இருந்தாலும் இருப்பினும் அவர் எந்த அளவுக்கு வந்து ஒரு திரிகால ஞானி என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த விஷனோட டெக்ஸ்ட் புக்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம இங்க எம்எஸ்சி பண்றதுக்கு, பிஎஸ்சி பண்றதுக்கு அதுக்கெல்லாம் வந்து நிறைய புஸ்தகங்கள் வந்து போட்டிருக்கிறாங்க. அந்த புஸ்தகங்களுடைய உள்ள இருக்கிற கண்டென்ட் வந்து வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பேசுறப்பவா இருக்கட்டும், இல்ல அவருடைய பேச்சை எழுத்து வடிவுல கொண்டு வந்து அதை ஒரு டெக்ஸ்ட் புக்கா போட்ட விஷன் ஃபார் விஸ்டம் அந்த இயக்குநரகமா இருக்கட்டும், ஒரு கோர்வை இருக்கும், ஒரு ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கும், ஒரு இயக்க ஒழுங்கு இருக்கும். அதுதான் அறிவுன்னு சொல்றாரு வேதாத்ரி மகரிஷி அவர். அப்படி என்ன அதுல ஒரு இயக்கம் இருக்கும்னா, இப்போ உலக சமாதானம் என்பது வேண்டுமென்றால் உலகத்தில் ஏன் சமாதானம் இல்லாமல் போய்விட்டது? ஏன் மனித குலத்தினர் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் நம்ம எல்லாருமே அப்படின்றத பத்தி சொல்லிட்டு, இன்றைய காலகட்டத்துல என்னென்ன பிரச்சனைகளை நான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை சொல்லிட்டு, சந்தித்த பிரச்சனைகள் இன்னும் ஃபியூச்சர்ல என்னென்ன மாதிரி எல்லாம் மாறப்போகுது அப்படின்றதையும் சொல்லிட்டு, அப்ப என்ன தீர்வு கொடுத்தா இந்த பிரச்சனைகள்ல இருந்து நம்ம விடுபடலாம் என்பதை பற்றி தான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மிக அழகாக அனைத்து ஸ்பீச்லயுமே வந்து விவரிப்பார். எந்த தலைப்பு எடுத்தாலுமே
இது நாள் வரையில என்ன சிக்கல் இருக்குது, இப்போ என்ன சிக்கல் இருக்குது, இந்த சிக்கல் இன்னும் எப்படியெல்லாம் வந்து முடிச்சு போட காம்ப்ளிகேட் ஆகும். இந்த காம்ப்ளிகேஷன்ஸ வந்து எப்படி சரி பண்றது, அதற்கான திட்டங்கள் என்னன்றதுதான் சுவாமிஜி அவர்கள் எப்பயுமே எளிய முறையில விளக்குவார். அந்த வகையிலே இன்றைக்கு உலக சமாதானம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உலகம் தோன்றியது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், அது பிரம்மஞானம். ஆனால் உலகத்தில் மதங்கள் எவ்வாறு தோன்றிவிட்டது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். அன்பானவர்களே, அதை பத்தி தான் இப்பொழுது சிந்திக்க போகின்றோம். கொஞ்சம் சும்மா கேட்டுக்கங்க. அவ்வளவுதான். ரொம்பலாம் வந்து மனது வந்து தொடர்ந்து அந்த ஆராய்ச்சிக்கு உட்படுத்துறது மட்டும் தான் நம்மளுடைய கடமையாக இருக்கிறது, உரிமையாக இருக்கிறது. அந்த வகையிலே நம்ம எல்லாருக்கும் ஆதாம் ஏவாள் கதை வந்து நல்லா தெரியும். இது வந்து ஒரு சித்தரிப்பு. சிலர் வந்து இத ஒரு நம்பிக்கையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதை பத்தின ஆராய்ச்சியில் நாம் கொஞ்சம் யோசிப்போம். ஆனா உலக சமாதானம் பற்றி பேச வேண்டும் என்றால், எப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குதுன்றத பத்தி யோசிக்கணும். அதனால சொல்றேன். இப்ப ஆதாம் ஏவாள் வந்து முதல்ல ஆதாம உருவாக்குறார் கடவுள் என்பது வந்து ஒரு கூற்று. அந்த ஆதாமோட உறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த ஆதாமுடைய விலா எலும்பை உடைத்து, அந்த விலா எலும்பிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு பெண் ஏவாள் என்று ஒரு கருத்து. இதுல ஆதாமுக்கு வந்து கடவுள் இறைவன் எனப்படுபவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உனக்கு 2 மரங்கள் இருக்கிறது. ஒன்று மாயைக்கான மரம், இன்னொன்று அறிவிற்கான மரம். நீ எந்த கனியை உட்கொள்கிறாயோ அதற்கான விளைவுகளை நீ சந்திப்பாய். ஆனால் நான் ஒண்ணு சொல்றேன், நல்லா கேட்டுக்க. நீ வந்து அறிவிற்கான மரம் எதுவோ அதுல இருக்கக்கூடிய கனிகளை வந்து நீ உண்டாய் என்றால் நீ வந்து ரொம்ப நல்லா இருப்ப அப்படின்றது வந்து இறைவன் வந்து ஆதாம் கிட்ட சொல்றாரு. இருந்தாலும் ஒரு மாயை என சொல்லப்படக்கூடிய ஒரு பாம்பு வந்து ஆதாமை தூண்டி அந்த இல்யூஷன் மாயையில இருக்கக்கூடிய மரத்தில் இருக்கக்கூடிய கனியை வந்து உண்டார் என்பது வந்து ஒரு கதையாகவே கதைப்பாங்குல வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க. அதுல நிறைய தத்துவங்களும் வந்து அடங்கி இருக்கிறது. இருந்தாலும் தத்துவத்தை புரிந்து கொள்ளாததனால் என்னென்ன பிரச்சனை வருகிறது என்பதுதான் இப்ப அடுத்தடுத்த கட்டத்துல பார்க்க போறோம். இப்பொழுது இந்த கனியை உண்ட பிற்பாடு இறைவனானவர் கோபம் கொள்கிறார். யார் மேல? ஆதாம் மேல கோபம் கொள்றாருன்னு சொல்லிடுறாங்க. அப்ப ஆதாமுக்கு வந்து ஒரு சாபம் விட்டுறாரு. நீ வந்து இனிமேல் வந்து வாழ்க்கை முழுக்க உழைச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஏவாள் நீ வந்து இனிமேல் குழந்தை பெற்றுக்கொள்வதில் நீ வந்து அந்த அந்த சேவையை தான் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதுல நிறைய இந்த பிரசவ வலியை வந்து நீ ரொம்ப அனுபவிப்ப அப்படின்ற மாதிரி இறைவன் இவர்கள் கிட்ட சொன்னதாக அந்த கதைப்பாங்கிலே விவரிக்கப்பட்டுள்ளது. இதை கேட்டுக்கொண்டு ஆதாமும் ஏவாளும் அந்த வனத்திலிருந்து வெளியே செல்வதற்காக தயாராகுகிறார்கள். நிறைய குழந்தைகள் பிறக்கிறது. அதுல ஒரு குழந்தை தான் நோவா என சொல்லப்படக்கூடிய ஒரு குழந்தை. நண்பர்களே, 70% 80% வந்து இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களாலும் அந்த 2 மதங்கள் தான் இப்பொழுது வந்து உலகத்திலே மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு உண்மை தத்துவம் புரிந்து கொள்கிறார்களோ அல்லவோ, அது நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா இது 2 மதங்கள் வந்து பெரிய அளவுல வந்து காணப்படுகிறது. நான் சொல்றது உலக வரலாறுலயே சொல்றேன். இன்னிய வரைக்கும். அன்பானவர்களே, அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறப்போ, நோவா என்ற ஒருத்தர் பிறக்கிறார். அதுவரைக்கும் கஷ்டம் தான், துன்பங்கள் தான். எந்த ஒரு மனிதன் பிறந்தாலும் துன்பங்கள் தான். ஆனால் இந்த நோவா எனப்படக்கூடியவர் வந்து ரொம்ப நல்லவரா இருக்கவே, கடவுள் என்ன பண்றாருன்னா, நீ மட்டும் ரொம்ப நல்லவனா இருக்க. இந்த உலகத்துல வந்து அநீதி எல்லாம் அதிகமாயி போச்சு. அதனால உனக்கு மட்டும் ஒண்ணு செவி வழியா சொல்றேன். நீ அத ஒழுங்கா கேட்டுக்க அப்படின்னு சொல்லி நோவா கிட்ட சொல்றாரு. நான் ஒரு மிகப்பெரிய வெள்ள வெள்ளத்தை ஏற்படுத்தப் போகிறேன். இந்த உலகம் முழுவதும் முழுகப் போகிறது. அதனால் நீ மட்டும் உன் குடும்பத்தாருடன் அப்புறம் ஒரு ஆண், ஒரு பெண் என சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு விலங்கினங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு ஆண், ஒரு பெண். ஏன்னா இனப்பெருக்கம் செய்ய வேண்டும் அல்லவா? மீண்டும் ஒரு உலகத்தில் வந்து ஒரு சமநிலைமை வருவதற்காக இதை நான் செய்கிறேன் என்று சொன்ன உடனே, நோவா ஒரு பெரிய படகு ஒரு ஆர்க்குன்னு சொல்லுவாங்க. அது பெரிய கப்பல் மாதிரி ஒண்ணு கட்டி, அந்த மழை பொழிந்து பயங்கரமா மழை பொழிகிறது, வெள்ளம் வருகிறது. அதுல இருந்து தப்பிச்சு அவங்க எல்லாரும் வெளியே வந்து, அப்புறம் ஒரு ஒரு ஃபேமிலியா வந்து அவங்க வாழ்றாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த நோவா வழியாக வந்த சிலர் மீண்டும் கூட சமநிலை எப்பொழுதுமே தவறுவதில்லை. சரி என்று ஒரு இருந்தால் தவறு என்று ஒன்று இருக்கும். நல்லது என்பது ஒன்று இருந்தால் கெட்டது என்பது ஒன்று இருக்கும். எப்பொழுதுமே கெட்டது மட்டும் இருந்ததாகவும் சரித்திரம் இல்லை. எப்பொழுதுமே நல்லது மட்டும் இருந்ததாகவும் சரித்ததில்லை. ஆனால் தீயது தன்னுடைய விளைவுகளை காட்டும் பொழுது மனித குலத்தால் தாங்க முடிவதில்லை. அது வரலாறே பேசுது. அன்பானவர்களே, இப்ப இங்க என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோவா வழியே வந்த டெரான்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மனிதர், அந்த டெராவிற்கு குழந்தையாக பிறக்கிறார் ஆப்ராம் என்பவர். இதையெல்லாம் நாம் நன்றாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் உலக சமாதானத்திற்கான வித்து சாமிஜி எந்த அளவுக்குள்ள வந்து விதைச்சிருக்கிறாருன்றது வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும்.
இவ்வளவு பெரிய கதையெல்லாம் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சொல்லவே மாட்டார். அவர் எப்படி சுருக்கமா சொல்லுவாருன்றதை நான் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த கதையை முடிச்சிருவோம். கதை என்பதில்லை, இதுக்கு மேல ஃபேக்ட் தான் வரப்போகுது. இப்ப இந்த ஏப்ராம் எனப்படுபவர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு தேவ தூதுவராக நினைக்கிறாங்க எல்லாருமே. அதாவது இறைவன் சொல்லி இவர் மக்களுக்கு வந்து ஒரு மீடியேட்டரா இருக்கிறாருன்றத வந்து சொல்றாங்க. ஏப்ராம் அவர்களுக்கு வந்து ஒரு துணைவியார் இருக்கிறார்கள். அந்த துணைவியார வந்து ஈஜிப்ட் பக்கமா போகிறப்ப அந்த கிங் ஆஃப் ஃபாரோ ஒரு ஒரு கிங் இருக்கிறார் ஈஜிப்ட்ல. இந்த பிரமிட் எல்லாம் கட்டியிருக்காங்க இல்லையா, அங்க ஒரு அரசர் இருக்கிறாரு. அவங்க அந்த அரசருக்கு தன்னுடைய துணைவியார் தங்கை என்று சொல்லி அவருக்கு மனம் முடித்து வைத்து, கடைசியில துணைவியார்ன்றது வந்து சொல்லாம நீ என்னை ஏமாத்திட்டன்றதுக்காக அங்க இருக்கிற அரசர் வந்து என்ன பண்றாருன்னா, ஆப்ரஹாமையும் அவர்களுடைய துணைவியாரையும் வந்து வெளியே தள்ளிடுறாங்க. நாட்டை விட்டு வந்து அப்புறப்படுத்திடுறாங்க. இப்போ ஆபிரகாம் என்ன பண்றாரு அப்படின்னா, இறைவன் வந்து சொல்றாரு, ஆபிரகாம் நீங்க வருத்தப்படாத, உனக்கு 2 குழந்தைகள் பிறக்கப் போகிறார்கள். அந்த 2 குழந்தைகள் தான் வந்து மிகப்பெரிய மதங்களை வந்து உருவாக்கப் போகிறார்கள். நிறைய நாடுகள் வந்து இவர்களுடைய கட்டுக்குள் வரும். இவர்கள் தான் நிறைய நாட்டுகளுக்கு தலைவர்களாக இருப்பார்கள். அப்படின்றது வந்து சொல்றாங்க. இது இறைவன் வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு. ஆபிரகாமுக்கு குழந்தை பிறக்கல. குழந்தை பிறக்காத பொழுது தன்னுடைய துணைவியார் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சரகேட் மதர், அதாவது இன்னொரு பெண்ணை கூட்டிக் கொண்டு வந்து அவர்கள் மூலியமாக ஒரு குழந்தையை பெற்றெடுக்கலாம். ஏன்னா இறைவனோட ஆணை கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார்கள். அந்த குழந்தையின் பெயர் தான் இஸ்மாயில் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இஸ்மாயில் என்பவர் தான் இஸ்லாம் மதம் வருவதற்கு மிகப்பெரிய காரணியாக இருந்தார். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இது நம்பர் 1. அது வரைக்கும் இறைவன் என்பவன் ஒருவரே. எங்கேயுமே வந்து 2 இறைவன் 3 இறைவன் என்பதே இல்ல. இவர்தான் முதல்ல வந்து இறைவன் என்பவர் ஒருவர் தான். ஆபிரகாம் தான் இருப்பதிலே வந்து ஒரு மிகப்பெரிய தேவ தூதுவர் என்பதுதான் உலக மக்களிடையில இருந்த வந்து அந்த காலகட்டத்துல இருந்த ஒரு கருத்து. அப்ப இஸ்மாயில் என்ற ஒரு மூத்த குழந்தை பிறக்கிறது. அந்த இஸ்மாயிலுடைய நடவடிக்கைகள் சரியில்லாததுனால அவரையுமே வந்து நீ போயிட்டு இந்த குடும்பத்தை விட்டு வெளியேன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் சொல்லிடுறாரு. அன்பானவர்களே, 2வதாக ஒரு குழந்தை பிறக்கிறது தன்னுடைய மனைவியாருக்கே. அந்த குழந்தை பேர் வந்து ஐசக். இந்த ஐசக் தான் தற்போது இருக்கக்கூடிய ஜூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜூஸுக்கு வந்து தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்க? யாராவது ஒருத்தர் ஞாபகப்படுத்துங்களேன். தமிழ்ல வந்து ஜூஸ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, யாருக்காவது தெரியுமா அது தமிழ்ல என்னன்னு சொல்லுவாங்கன்ட்டு? உங்களை கேக்குதா நான் பேசுறது? யூதர்கள் யூதர்கள் யூதர்கள். வாழ்க வளமுடன். நன்றி. இப்ப யூதர் குலம் வந்து இந்த யூதர் இனம் என்பது தோன்றியது வந்து அந்த ஐசக் அவர்களால தான். இப்போ நல்லா பாருங்க, ஒரே தந்தை, ஒரு தந்தைக்கு 2 மகன்கள், ஐசக், இஸ்மாயில் என்ற இருவர். அந்த ஐசக்கிற்கு வந்து அவர் கொண்டு வந்த மதம் தான் வந்து யூத மதமாக இருக்கிறது. இவர்கள் கொண்டு வந்த இஸ்மாயில் கொண்டு வந்த மதம் வந்து இஸ்லாமிய மதமாக இருக்கிறது. மேலும் கிறிஸ்டியானிட்டியும் அதிலிருந்து தான் வந்திருக்குதுன்றது வந்து சொல்றாங்க. கிறிஸ்டியானிட்டி மீண்டும் 3ஆக பிளவுபட்டு ஆர்சி என சொல்லப்படக்கூடிய புரொட்டஸ்டன்ட்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு 3 வகைகளாக பிரிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம முஸ்லிம்ஸும் அந்த இஸ்லாமிய மதமும் வந்து 2 பங்குகளாக பிரிக்கப்படுது. அதாவது பிளவுபட்டன. ஆக்சுவலா அதுதான் உண்மை. அவங்களுடைய பிலீஃப்ஸ்க்கு ஏத்த மாதிரி. அன்பானவர்களே, இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த யூதர்களுக்கும் நமக்கும் தொடர்பு இருக்குது. இந்த யூதர்களுக்கும் இந்த உலக வரலாறுக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருக்கு. அது எப்படின்றத பாருங்க. அன்பானவர்களே, இப்படி ஆபிரகாம் இவ்வளவு நாள் ஆபிரகாமா இருந்தவரு, இஸ்மாயில் அந்த இஸ்லாமியத்தை வந்து எடுத்துட்டு வந்த உடனே அவருடைய பேர் ஆபிரகாமாக மாற்றப்படுகிறது. இப்ப ஒரு புறம் ஐசக், ஒரு புறம் இஸ்மாயில், இந்த மாதிரி இந்த பக்கம் இஸ்லாமிய மதம் தீயாக பரவி கொண்டிருக்கிறது. ஒரு புறம் யூதர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து மக்களுடைய கூட்டம் வந்து எண்ணிக்கை வந்து அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஒரு இடத்தில் மட்டும் கட்டுக்கோப்போடு இல்லாமல் நிறைய இடத்துக்கு வந்து பரவ தொடங்குகிறார்கள் யூதர் கூட்டம். அப்போ இந்த யூதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூதர்களை பொறுத்த வரையில வந்து யூதர்களை பொறுத்த வரையில் ஒரே ஒரு இறைவன் மட்டும்தான் இருக்கின்றான் அப்படின்றதுதான் யூதர்களுடைய கொள்கை.
இஸ்லாமியத்திலையும் ஒரே ஒரு மதம் மட்டும்தான், ஒரே ஒரு இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் என்பது இஸ்லாமியத்தோட ஒரு நிறைய ஒப்பீடு இருக்கும், ஒரே மாதிரி இருக்கும். எல்லாமே பெரிய அளவுல வந்து கருத்து மாற்றங்களே இருக்காது. நாம் பைபிளும் குரானையும் எடுத்து படித்து பார்த்தால் பெரிய அளவுல எந்தவித மாற்றமும் இருக்காது. உள் தத்துவம் அனைத்துமே ரொம்ப ப்ராப்பரா கட்டமைச்சிருப்பாங்க. இதை இப்பொழுது ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்குள்ள நம்ம போக வேண்டாம், ஆனால் நாம் புரிதலுக்கு சொல்ல வேண்டும். அதனால சொல்றேன். அன்பானவர்களே, இப்ப இந்த யூதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கென்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடம்தான் வந்து இப்பொழுது தற்போதைய காலகட்டத்தில் இஸ்ரேலாக இருக்கிறது. இவங்களை வந்து ஜயோனிஸ்ட்னும் சொல்லுவாங்க. இந்த யூதர்களை வந்து ஜயோனிஸ்ட்னும் இப்போ இன்றைய காலகட்டத்துல கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப இங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த யூதர்கள் வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல எகிப்துல வந்து இந்த பிரமிட் கட்டுவதற்கு, கோயில்கள் கட்டுவதற்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஆள்பலம் போதிய அளவு இல்லாத பொழுது, இந்த யூதர்கள் எல்லாரையுமே கொத்தடிமையா கொண்டு போறாங்க. எங்க? அந்த எகிப்துக்கு கொண்டு போறாங்க. யூதர்களை எகிப்துக்கு கொண்டு போயிட்டு அங்க அடிமைகளாக அவர்களை வந்து வேலை வாங்கி கொண்டே இருக்கிறார்கள். இப்போ அங்க ஒரு ராஜா இருக்கிறாரு. எகிப்துல ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜா என்ன பண்றாருன்னா, நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு ஃபாலோ பண்ண முடியலன்னா கஷ்டமே படாதீங்க. அங்கங்க கேட்கறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சுவாமிஜி பாங்குல நான் சொல்றேன். இந்த கதையோடைய ஒட்டுமொத்த கதை அம்சத்தையும் ஒரே வரியில சுவாமிஜி அவர்கள் முடிப்பாரு. அது அது உங்களுக்கு இன்னும் புரிதலுக்கு ஈஸியா இருக்கும். அது வரைக்கும் சும்மா கேட்டுக்கங்க. அப்ப இந்த எகிப்துல இருக்கக்கூடிய ஒரு அரசர் என்ன பண்றாருன்னா, இந்த யூதர் குலத்துல இருக்கக்கூடிய ஒரு பையனை வந்து தனக்கு வந்து வாரிசு இல்லாத காரணத்தினால வளர்ப்பு மகனா வளர்க்கிறாரு. இந்த உண்மை திடீர்னு தெரிஞ்சு போயிடுது. என்னன்னு தெரிஞ்சு போகுது, ஒரு யூதரையா நான் வந்து வளர்ப்பு மகனா வந்து வச்சிருக்கேன் அப்படின்றது வந்து தெரிஞ்சு போய், அந்த சிறுவனை வந்து கொல்லாமல் அவன் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நீ இங்க இருந்து முதல்ல கிளம்பிடு, என் கண்ணு முன்னாடியே நிக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அப்ப அந்த அந்த சிறுவன் தான் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா மோசஸ்ன்னு சொல்லுவாங்க. மோசஸ் பத்தி உங்களுக்கு நிறைய இடத்துல தெரிஞ்சிருக்கும். எப்படி வந்து கிருஷ்ணர தூக்கிட்டு போறதுக்காக வந்து தன்னுடைய மாமா வந்து அந்த கடலையே 2ஆக பண்ணாரோ, அந்த கதை வந்து மோசஸுக்கும் ஒரு காப்பிரைட் உண்டு அதுல. சோ இது எப்படி நடக்குதுன்றத வந்து சொல்றேன். இப்ப மோசஸ வந்து வெளிய அனுப்பிட்டாரு அவங்க அப்பா, அந்த கிங். மோசஸ் வந்து ஒரு தேவதூதராக பார்க்கப்பட்டார். ஏன்னா, இறைவன் வந்து கட்டளையிடுறாரு. இதுக்கு மேல வந்து யூதர்கள வந்து இங்க அடிமைகளாக கொண்டு வர வேண்டாம். அவர்களை எல்லா வேலைக்கும் பயன்படுத்தாத. உங்களுக்கு தேவை சுதந்திரம். அதனால நீ இங்க அந்த மக்கள இருந்து கூட்டிட்டு போயிடு, இந்த மக்கள இங்க இருந்து அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. மோசஸ் வந்து சரி எதுக்கும் ராஜா கிட்ட கேட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போயிட்டு சொல்லலாம்னு பார்த்தா, ராஜாவோட மருமகன்னா இன்னொரு மகன் வந்து அங்க இருக்கிறான். அப்போ மோசஸ் வந்து கெஞ்சுறாரு, கதறாரு, யூதர்களை விட்டுருங்க. நீங்க வந்து ரொம்ப அடிமைப்படுத்தாதீங்க எங்கள. ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்லாம் சொல்ல அந்த ராஜாக்கு வந்து மனசு வந்து ஒத்துக்கொள்ளவில்லை. நான் வந்து விடமாட்டேன். நீங்க இங்க இருந்து அடிமைகளாக வேலை செய்துதான் ஆக வேண்டும் என்று சொல்லும் பொழுது, அப்ப வந்து ஒரு இறை விளையாடல் வந்து அங்க நடக்குதுன்றது வந்து இன்றைய காலகட்டம் வரைக்கும் வந்து ஒரு மக்கள் மனதுல ஒரு நம்பிக்கை இருக்குது. யூதர்கள் மனதிலயும் சரி, கிறிஸ்துவர்கள் மனதிலயும் சரி. என்ன நம்பிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ராஜா எகிப்துல இருந்து அந்த யூதர்களை வெளியே அனுப்ப மறுத்து விட்டதால் மட்டுமே தலைச்சன் பிள்ளைகள் எல்லாம் இறந்து போய்விட்டன. ஒரு குடும்பத்துல தலைச்சன் பிள்ளையா யாரு இருக்குதோ அது வந்து இறந்து போக ஆரம்பிச்சது. இது நம்பர் 1. இது ராஜா குடும்பத்தை உட்பட ஒரு பக்கம் இது நடக்குது. மறுபக்கம் பஞ்சம் வருது, வறட்சி வருது. இது எல்லாமே ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. அப்ப எல்லாருமே பயந்துட்டாங்க. மோசஸ் கேட்டு இந்த ராஜா விடாததுனால தான், யூதர்களை வெளியே அனுப்பாததுனால தான் இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குதுன்னு சொல்லி ஒரு பயம் வந்து ராஜா என்ன பண்ணிட்டாரு, யூதர்கள்லாம் வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் தன் தலைச்சன் பிள்ளை இறந்து போனதை தாங்க முடியாத அந்த ராஜா யூதர்களை கொன்று குவித்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார். அப்ப அது ஒரு பக்கம் அந்த போர் வர்றப்பதான் இந்த மோசஸ் வந்து அந்த கடலை 2ஆ பிரிச்சு தன்னுடைய மக்களை காப்பாற்றுவதற்காக கடலை 2ஆக பிரிச்சு அதுல ஒரு பாதை அமைத்து அவர்கள் சென்ற இடம்தான் வந்து தற்போதைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய சுற்று வட்டாரம், அந்த லெபனன், போலாண்டுக்கு கொஞ்சம் அந்த பக்கம் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து அவங்க எடுத்திருக்கிறாங்க. அன்பானவர்களே, நிறைய போக போக உங்களுக்கு எவ்வளவு கனெக்ஷன்ஸ் இருக்கும்ன்றத வந்து நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க பாருங்க. இப்ப இங்க இவங்க வந்துட்டாங்க. மோசஸ் என்பவர் இங்க வந்துட்டாரு. சோ யூதர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்றே கடவுள். இது யூதர்களுடைய கோட்பாடு. இதுக்கு பக்கத்துல வந்தவங்க தான் ரோமானியர்கள். ரோமன்ஸ் பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். கிரீக் பிலாசபர் சைட்ல இருந்து வந்தவங்க இவங்க எல்லாருமே. அவங்கள பொறுத்த வரைக்கும் நிறைய கடவுள்கள் இருக்கிறார்கள். ஜியூஸ் அந்த மாதிரி நிறைய கடவுள்கள் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்கன்றது வந்து அவங்களுடைய கருத்து. இப்ப ரோமானியர்களுக்கு
நிறைய கடவுள் என்பது, யூதர்களுக்கு ஒருத்தன் தான் கடவுள் என்பது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனைங்க. நான் பல கடவுள் இருக்குதுன்னு சொல்றேன். ரோமானியர்களுக்கு மட்டும் நான் சொல்லல. எல்லா மதத்தவர்களுக்கும் நான் பல கடவுள் இருக்குன்னு சொல்றேன். நீ ஒண்ணுதான் கடவுள்னு சொல்றியே, அப்ப யூதர்கள் தான் வந்து இருக்கிறதுலே ரொம்ப மோசம். யூதர்களுக்கு அப்பொழுதிலிருந்தே ஒரு கருப்பு தினமாக மாறிவிட்டது. எங்க போனாலும் அதிக அளவுல நாடு கடத்தப்பட்ட அன்பர்கள் யூதர்கள் தான். எங்க போனாலும் படுகொலை செய்யப்பட்டவர்கள் யூதர்கள் தான். இது வந்து உலக வரலாறு தான் சாட்சி இது. நிறைய விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அன்பானவர்களே, இந்த ரோமன்ஸுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, யூதர்களுடைய கோட்பாடுகளும் கொள்கைகளும் அவர்கள் வந்து இந்த அரசாங்கத்தை நிலுவை செய்ததுல வந்து எந்தவித ஒரு ஒரு ஒத்துக்க முடியல அவங்களால. நிறைய அந்த காசு பண்ணனாலும் யூதர்கள் தான், எது பண்ணாலும் யூதர்கள் தான் வந்த உடனே எல்லாருக்கும் கோபம் வந்து யூதர்களை வந்து ஒண்ணு கொல்ல ஆரம்பித்தார்கள், இல்லைன்னா நாடு கடத்த ஆரம்பித்தார்கள். எங்க அந்த இஸ்ரேல் என்ற பகுதியில் இருந்து கொண்டே. அன்பானவர்களே, அடுத்து என்ன நடக்குதுன்னு பாருங்க. யூதர்கள் வந்து நிறைய கொலை செய்யப்பட்டார்கள் ரோமானியர்களால. இப்போ ரோமானியர்களுக்கு இன்னொரு ஏக்கம் வந்துருச்சு. என்ன ஏக்கம் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு மோசஸ்ன்ற ஒரு தேவ தூதர் இருக்கிறாரே, ரோமானியர்களாகிய நமக்கு யார் இருக்கிறார் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் எல்லாருக்குள்ளயும் வர ஆரம்பிச்சு. எப்பொழுதுமே எண்ணத்துடைய எழுச்சி அதோடைய திணிவுக்கு ஏற்றவாறு ஆங்காங்கே அந்தந்த இடத்தில் வந்து ஒரு ஒரு தேவையான ஒரு மனிதரோ பொருளோ அனைத்துமே அமைய தொடங்கும். இதுதான் உண்மை. இது இப்ப இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற கால்பந்து ஆட்டத்தில் இருக்கிற மெஸ்ஸி வந்ததும், ஃபுட்பாலை அதிகமாக விரும்பிய ஸ்பெயின், என்னதான் அர்ஜென்டினால பிறந்தாலும் ஃபுட்பாலை அதிகமாக விரும்பிய ஸ்பெயின்ல தான் வந்து அவர் விளையாடினார் பார்சிலோனா டீமுக்கு. அதே மாதிரிதான் சச்சின் டெண்டுல்கர் தோன்றியதும் இந்தியாவில் தான். இந்தியாவில் கிரிக்கெட்டுடைய மவுசு கூடியதும் சச்சினால தான். சச்சின் வந்ததே அந்த மவுசு கூடுறதுக்கு தான். அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் தேவைகள் வந்து அதிகமாக அதிகமாக நமக்கு ஒரு மகானும் வரக்கூடும் என்பதற்கான உதாரணம் தான் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அங்க பிறந்தது. எங்க? ஜெருசலம்ல பிறந்தார். இந்த இடத்துல உலக சமாதானம்னு சொல்லிட்டு இவன் என்னென்னமோ பேசுறானேன்னு எல்லாரும் கிளம்பி போயிடாதீங்க, முடிச்சிடலாம். சரிங்களா? ரைட். அன்பானவர்களே, அப்போ யூதர் குலத்திலேயே ஜீசஸ் என்ற ஒருத்தர் வந்து உதயமாகிறார். இப்போ யூதர்களுக்கு ஜீசஸை இறைவனாக ஏற்றுக்கொள்வதில் சிறிதளவு கூட வந்து ஒரு ஏற்றுக்கொள்ள தன்மை வந்து இல்ல அவங்களுக்கு. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஜீசஸ் என்பவர் எங்களுக்கு ஒருத்தர் தான்ப்பா கடவுள், எங்களுக்கு ஒரே ஒருத்தர் தான் தேவதூதர், அது வந்து மோசஸ் என்பவர், அவரு வந்து பரமபிதா தான் வந்து எங்களுடைய இறைவன் அப்படின்றது சொன்னதுனால ரோமானியர்களுக்கு ரொம்ப கோவம். அதனால ரோமானியர்கள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னும் ரொம்ப ரொம்ப அடக்குமுறையை கையாண்டு யூதர்களை வந்து ரொம்ப சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூதர்கள் சித்திரவதையை அனுபவித்து 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 அந்த இடத்தில் இஸ்ரேலில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா பிளவுபட்டு உலக நாடுகள் அனைத்திற்குமே கொஞ்சம் கொஞ்சமா விரிய தொடங்கினார்கள். அதாவது அவங்க எல்லாருமே நாடு கடத்தப்பட்டார்கள். நிறைய பேர் கொல்லவும் செஞ்சாங்க. இதுல இன்னும் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, இந்த பிளாக் பிளாக்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பெருந்தொற்று, ஒரு ஒரு மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் வந்து பரவ தொடங்கியது. இவங்களை என்ன பண்ணிட்டாங்க, இந்த ரோமானியர்கள் யூதர்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் விலக்கி வச்சதால அவங்களுக்கு எல்லாம் வியாதினால எந்த பிரச்சனையும் வரல. சோசியல் டிஸ்டன்சிங்ல தான் இருந்தாங்க அவங்க. ஆனால் அதை புரிந்து கொள்ளாத ரோமானியர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த யூதர்களாலதான் நமக்கு இவ்வளவு பெரிய கொடுந்தொற்று வந்ததுன்றத வந்து சொல்லி யூதர்களை வந்து இன்னும் குற்றவாளி கூண்டலை ஏற்றி அவர்களை மிக மிக சித்திரவதை செய்வதற்கான அனைத்து அடித்தளங்களையும் போட்டு விட்டார்கள். போட்டு யூதர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிரிய ஆரம்பிச்சாங்க. சரி, இன்றைய காலகட்டத்துக்கு வருவோம். இந்த பிரிந்து போன இதுல வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும் நமக்கு காயக்கல்பம் கிட்டுவதற்கும் மிகப்பெரிய பங்கு உள்ளது. அதை சொல்றதுக்கு தான் இவ்வளவு வந்து இது பண்றேன் நான். இந்த கதையெல்லாம் இவ்வளவு சொல்றது. நமக்கு காயக்கல்பம் கிட்டதுக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 1914 இருந்து 1918 வரைக்கும் ஒரு போர் நடந்தது. முதலாம் உலக போர். அந்த உலக போர்ல ஜெர்மனிய ரொம்ப மோசமா சித்திரவதை பண்ணி ஜெயிச்சாங்க இந்த ஆஸ்திரியா எனப்படக்கூடிய ஒரு கண்ட்ரி. ரொம்ப கஷ்டப்படுத்தி ஜெயிச்சாங்க அவங்க. அதுல தோன்றிய ஒருவர் தான் ஹிட்லர். ஹிட்லரோட மீச வந்த கதையே பெரிய கதை. என்ன கதைன்னா, ரொம்ப பெரிய கதை இல்ல, சின்ன கதை தான். விஷவாயு வந்து அப்பெல்லாம் விஷவாயுவை போட்டுதான் வந்து சிப்பாய்களை வந்து கொன்னுட்டு இருந்தாங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த விஷவாயில இருந்து வந்து தன்னை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஹிட்லர் வந்து அந்த கேஸ் மாஸ்க போட ட்ரை பண்றாரு. அந்த மாஸ்க போட ட்ரை பண்றாரு. அந்த மாஸ்கை போட ட்ரை செய்யும் பொழுது அவருடைய மீசை வந்து அவர் அந்த மாஸ்க போடுறதுக்கு விடல. அப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த மீச வெளியில இருக்கிற மீசை எல்லாம் வெட்டி எறிஞ்சிட்டாரு. வெட்டி எறிஞ்சிட்டு அந்த மாஸ்க போட்டு தன்னுடைய உயிரை வந்து காத்துக் கொண்டார். அதுல வெட்டப்பட்ட மீசை தான் வந்து ஹிட்லருக்கு இவ்வளவு உண்டு வந்து வந்த மீசை. அதை காப்பி அடிச்சவர் தான் சார்லி சாப்ளின். அது ஒரு பக்கம். சரி, ஹிட்லருக்கு
இந்த யூதர்களை கண்டாலே பிடிக்கவில்லை. ஹிட்லருக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே பிடிக்கல. ஏன்னா இவங்க வந்து சும்மாவே வந்துட்டு ஒரு கப்புலயே வந்து ஒரு 10, 15 குழந்தைங்களை பெத்து போட்டுட்டு அது வந்து ரொம்ப மிகப்பெரிய இனப்பெருக்கமாகி அதனால வந்து நாட்டவர்கள் வந்து ரொம்ப சிரமப்படுவாங்கன்னு சொல்லிட்டு யூதர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கியதில் ஹிட்லருக்கு பெரும் பங்கு உண்டு. 60 லட்சம் யூதர்களை கொன்று குவித்தார் ஹிட்லர் அந்த சமயத்துல. இது வந்து கான்சென்ட்ரேஷன் கேம்ப்னு சொல்லுவாங்க. இப்ப ஹிட்லர் இப்படியெல்லாம் வந்து ஒரு பிரச்சனைகள் வந்து செய்து கொண்டிருந்தார். அன்பானவர்களே, இந்த டைம்ல தான் சைனால இருந்து, இது வந்து நான் சொல்லல, நம்மளுடைய மூத்த பேராசிரியர் ஒரு அம்மா மாரியம்மாள் அம்மான்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஒரு சுவாமிஜியோடய இருந்த காலகட்டத்துல இருந்து இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனால இருந்து போகர் வழியாக வந்த ஒரு சீடர் சைனாவிலிருந்து ஜெர்மனிக்கு வந்து அந்த ஜெர்மனில இந்த யூதர்களை கொல்லக்கூடிய ஒரு கேம்ப்ல இருந்து தப்பிச்சு அவரு அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகி அமெரிக்கால அவரு இந்த அஸ்வினி முத்ரை இந்த செக்ஸ் எஜுகேஷன் பத்தி சொல்லி கொடுத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் வேதாத்ரி மகரிஷி அங்க சென்றுள்ளார். மகரிஷி அவர்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிச்சான். ஆல்மோஸ்ட் 95% காயகல்பம் என்றால் என்ன அப்படின்றது வந்து அவருக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டது. அதை கன்ஃபார்ம் செய்யும் விதமாக அந்த நபர் அந்த யூதர்களுடைய கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்து தப்பிச்சு வந்த ஒரு மனுஷன் அவர் வந்து அங்க அந்த காயகல்பம்னா என்ன, நான் போகருடைய சீடர் வழியே வந்த ஒரு சீடர், ஒரு குரு சிஷ்ய உறவுல வந்து வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிஜி அவர்கள் அவருக்கு குண்டலினி தீட்சை கொடுத்திருக்கிறார் என்றும் அவர் இவருக்கு காயகல்பத்தில் இருக்கக்கூடிய சில நுணுக்கங்களை மட்டும் வந்து சொல்லியிருக்கிறார் என்பதும் வந்து ஒரு மாரியம்மாள் அம்மா வந்து சொல்லியிருக்கிறாங்க. அவங்க ஒரு மூத்த பேராசிரியர். இது செவி வழியே வந்த செய்தி என்றாலும் இதுல இருக்கிற அந்த தொடர்பு பார்க்கணுமே நம்ம. அதன் மூலியமாகத்தான் நமக்கு காயகல்பம் கிட்டியுள்ளது. அது ஒரு பக்கம் வந்து முழுமையான காயகல்பம் வேதாத்ரி மகரிஷியா நமக்கு கிட்டியுள்ளது. அன்பானவர்களே, இது ஒரு பக்கம். இப்ப நெக்ஸ்ட் நல்லா பாருங்க. இந்த யூதர்கள் வந்து இப்பொழுது தற்கால சூழ்நிலையில யூதர்கள் தான் இஸ்ரேலை வந்து ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேலியர்களுக்கும் பாலஸ்தீன்களுக்கும் பிரச்சனை வந்திருக்கு. இப்போ இந்த உலகத்துல எவ்வளவு விஷயங்கள் இந்த மதத்தை சரியாக புரிந்து கொள்ளாத பொழுது, மதம் என்றால் என்ன, எதற்காக மதம், அரணுக்காகத்தான் மதம், அன்புக்காகத்தான் மதம் என்பதை புரிந்து கொள்ளாத பொழுது எவ்வளவு கருத்து வேறுபாடுகள் வருது. அந்த கருத்து வேறுபாடுகளால பிரச்சனைகள் எவ்வளவு வருதுன்றது வந்து நம்ம பார்க்கணும். இதுதான் 2ஆம் உலகப் போருக்கு வழிவகுத்தது. 2ஆம் உலகப் போர் இதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இடத்தை போய் பார்க்கிறோம்னா அந்த இடம் சீர்குலைவதாக இருக்கட்டும், இல்ல உயர்வதாக இருக்கட்டும், இது எல்லாமே எதனால் நடந்துள்ளது? இதுவரை நடந்த உலக வரலாறால தான் இவ்வளவு மாற்றங்கள், பண்பாடுல மாற்றம், கலாச்சாரத்துல மாற்றம், எல்லாத்துலயுமே மாற்றம் வந்து இதனாலதான். ஏன்னா வேதாத்ரி மகரிஷி அவர்கள் 2 போர் காலகட்டத்தை தாண்டியதால் தான் அவர் மகானாக தோன்றியதற்கு ஒரு மிகப்பெரிய ரீசனா இருக்குது. நல்லா பார்க்கணும். ஏன்னா அவ்வளவு வறுமை, ஔவையார் சொல்றாங்க, வறுமை கொடுமை கொடுமை வறுமை கொடிது, அதினும் கொடிது இளமையில் வறுமை அப்படின்னு சொல்றாங்க. இந்த இளமையில அவ்வளவு வறுமையை எடுத்துக்கொண்டதால்தான் அனைத்து மக்களும் வெளியே வரணுன்றதுக்காக அந்த மகானா வந்து அவர்கள் தோன்றார். அன்பானவர்களே, போருக்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்கிறது. ரைட். இப்ப அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், எதனால 2ஆம் உலகப் போர் எவ்வளவு மோசமா நடந்ததுன்றத பாருங்க. இந்த இத்தாலி, சரிங்களா, இந்த இத்தாலி, ஜெர்மனி, ஜப்பான் இவங்க 3 பேரும் ஒரு டீம். இவர்களை எதிர்கொள்வதற்காக அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா இவர்கள் எல்லாமே ஒரு டீமா வந்து ரொம்ப போராடி இத்தாலியும் ஜெர்மனியும் எப்படியோ சரண்டர் பண்ண வச்சிருச்சு. ஹிட்லரை கொண்டுட்டாங்க, இத்தாலியை வந்து சரண்டர் பண்ண வச்சிருச்சு. ஆனா இந்த ஜப்பான் மட்டும் ஒத்துக்கவே இல்லை. ஜப்பான் என்ன பண்ணிட்டாங்க, பேர்ல் ஹார்பர் மேல ஒரு அட்டாக் நடத்துறாங்க. அதாவது அமெரிக்கா மேல குண்டு வீசி நிறைய அமெரிக்க ராணுவ வீரர்கள் வந்து இறந்து போய்விட்டார். சரிங்களா, இது ஒண்ணு. இப்ப நல்லா நெக்ஸ்ட் நல்லா கவனிங்க. சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த யூதர்கள் இருக்காங்க பாருங்க, ஜெர்மனியில இருக்கிற யூதர்களை கொல்ல தொடங்கி விட்டார் ஹிட்லர் அவர்கள். இதுல 2 யூதர்களுக்கு பெரும் பங்கு இருக்கிறது. ஒரு யூதர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், மற்றொரு யூதர் யாருன்னு தெரியுமா உங்க எல்லாருக்கும்? ஓப்பன்ஹைமர். அந்த யூதர்கள் அங்க ஜெர்மனியில கொல்ல ஆரம்பிச்சதுனால ஒரு குடும்பம், நிறைய குடும்பங்கள் வந்து அகதிகளாக அமெரிக்காவுக்கு வந்தது உண்டு. அதுல ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர் தான் ஓப்பன்ஹைமர். சரிங்களா, யாரு? அணுகுண்டோடைய தந்தைன்னு சொல்லுவாங்க ராபர்ட் ஓப்பன்ஹைமர்.
அவர் இங்க வராரு, இங்க எஸ்கேப் ஆகி வந்துடுறாங்க அவங்க ஃபேமிலி. அதுக்கடுத்து ஐன்ஸ்டைன் அங்கிருந்து நிறைய விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் ஹிட்லர் அவருடைய உயிருக்கு ஒரு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் பொழுது அங்கிருந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் என்ன பண்ணிடுறாரு, அமெரிக்காவுக்கு வந்துடுறாரு. அப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க அணு ஆயுதம் செய்யறதுக்கு ஜெர்மனியும் முன் வந்து கொண்டிருக்கிறது, அதனால உஷாரா இருங்கன்னு சொல்லிட்டு ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அந்த ஃபார்முலாவை எழுதி அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்ட கொடுத்து, அந்த அமெரிக்கன் கவர்மெண்ட்ல கொடுத்துட்டா நம்மள வந்து அங்க ஒரு அகதியா நம்மளும் அங்க போய் அடைக்கலம் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஃபார்முலாவை ஷேர் பண்றாரு. அந்த ஃபார்முலாவை ஓப்பன்ஹைமர் கிட்ட கொடுத்து ஓப்பன்ஹைமர் அணுகுண்டை ஏற்படுத்தி சரண்டர் ஆகாத ஜப்பான் மேல 2 வெடிகுண்டுகள் வீசப்பட்டது. இதுதான் கருப்பு மனித குல வரலாறுல கருப்பு தினமாக பதிவிடப்பட்ட ஒரு நாள் தான் வந்து அந்த ஜப்பான்ல குண்டு போட்ட நாள். அதுல இந்த ஜப்பான்ல வந்து ஹிரோஷிமா நாகாசாக்கின்ற அந்த 2 ஸ்டேட்டை வந்து 2 சிட்டிஸை சூஸ் பண்ணது அது இன்னொரு விஷயம். ஹாரி எஸ் ட்ரூமன்ற ஒரு பிரசிடென்ட், அமெரிக்கன் பிரசிடென்ட், அவர் தான் வந்து குண்டு போடுங்க அப்படின்னு சொன்னது. அவர் சொல்றாரு கியோட்டோல வந்து போடலாம் குண்டை, அது நல்லா நம்ம போட்டோம்னா முடிஞ்சிடும் எல்லாமே அப்படின்னு சொல்றப்போ அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க, நானும் என் மனைவியும் அங்கதான் நாங்க வந்து ஹனிமூனுக்கு போனோம், அதனால அந்த இடத்துல நம்ம வந்து குண்டு போட வேண்டாம், இன்னும் கேட்டா அதுதான் வந்து அவங்களுடைய கலாச்சாரத்துடைய மையமா இருக்குது, அதை அழிச்சிட்டா அப்புறம் அந்த இனமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போடுங்க குண்டை அப்படின்னு சொல்லி ஹிரோஷிமாவில வந்து பிக்ஸ் பண்றாங்க. இன்னொரு சிட்டியை பிக்ஸ் பண்றாங்க. அந்த விமானத்துல பெட்ரோல் இல்லாத காரணத்தினால, ஒயிட் பெட்ரோல் இல்லாத காரணத்தினால அது நாகாசாக்கிலேயே வந்து அந்த குண்டு போடுறதுக்கான தாக்கம் ஏற்படுது. அந்த குண்டு வந்து கீழே போய் வெடிக்க கூடாதான், வானத்திலேயே வந்து ஒரு 1 கிலோமீட்டர்ல இருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்துல வெடிக்க வைக்கிறப்பதான் அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு அது மேலிடத்திலேயே வந்து வெடிக்க வச்சு எவ்வளவு லட்சக்கணக்கான ஜப்பானியர்கள் வந்து இறந்தார்கள். இன்னும் கேட்டால் அந்த குண்டு வெடிக்கிறப்போ எங்கெங்கெல்லாம் நிழல் இருந்ததோ, ஒரு கட்டிடத்தோட நிழல் இருந்ததோ, அந்த நிழல் கூட அந்த தரையில அப்படியே பதிவாயிடுச்சு. அதாவது அந்த நிழலை எடுக்க முடியல அந்த தரையில இருந்து. அந்த மாதிரி நிழலே வந்து ஒரு புகைப்படம் எடுத்த மாதிரி வந்து ஆயிடுச்சு. அவ்வளவு பெரிய ஒரு சீற்றத்தை வந்து நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம். அந்த ஜப்பானியர்கள் 50, 60 ஆண்டுகள் கழித்து இப்பொழுதுதான் கொஞ்சம் அப்படி நிக்கவே தொடங்கி இருக்கிறார்கள். எனவே அன்பர்களே, இத்தனையும் கண்ட வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உலக சமாதானத்திற்கு நிறைய விஷயங்களை வந்து அவர் எழுத தொடங்குறார். இது வந்து வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இப்போ இவ்வளவு கதை சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து புரிஞ்சிருக்கும், சில பேருக்கு புரிஞ்சிருக்காது, சில பேருக்கு ஃபாலோ பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும். நான் எக்ஸசிவ் இன்ஃபர்மேஷனு, சில பேர் வந்து மீட்டிங் விட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் இவ்வளவு விஷயங்கள் வந்து சுவாமிஜி அவர்கள் கிட்ட இப்ப நம்ம எல்லாம் வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா தவம் பண்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அப்போ வேதாத்ரி மகரிஷி அவர்கள் கிட்ட வந்து இதெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னா சுவாமிஜி எப்படி பதில் சொல்லியிருப்பாருன்றத பாருங்க. பவுல்டர் யூனிவர்சிட்டி, விஞ்ஞானத்திற்கென்றே பேர் போன ஒரு பவுல்டர் யூனிவர்சிட்டியில ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் காலேஜ்னு ஒரு அங்கம் இருக்கிறது. அந்த அங்கத்துல அவர் போய் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. அந்த ஸ்பீச்ல வந்து இறைவன்னா யாரு, இறைவன் எப்படி, இறைநிலை எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது, அதனால என்னென்ன தன்மாற்றங்கள் அடைந்திருக்கிறதுன்றதெல்லாம் வந்து பத்தி சொல்லி முடிச்சோன்னே அங்க இருக்கிற சயின்டிஸ்டுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். எப்படி ஒரு மனுஷன் வந்து புட்டு 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 நம்ம இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு பண்ண நினைக்கிறத வந்து சொல்லி முடிச்சிட்டாரு. சொல்லி முடிச்சது மட்டும் இல்லாம அது லாஜிக்கலாவும் இருக்குது, ஏற்றுக்கொள்ள வண்ணமும் இருக்கிறது. அது இதெல்லாம் கேட்ட உடனே சாமிஜி ரொம்ப சிறப்பா சொல்லிட்டீங்க, எல்லாமே சூப்பர், நாங்க இப்போ ஒரு கேள்வி கேட்கிறோம், அதுக்கு நீங்க பதில் சொல்லணுமே அப்படின்னு சொல்றப்போ சாமிஜி சரி கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சாமிஜி கிட்ட அவங்க கேட்டிருக்கிறாங்க, என்ன கேட்கிறாங்கன்னா, உலக வரலாறு நீங்கள் படித்ததுண்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு இது நல்லா இருக்கும். தெரிந்தவர்கள் ஞாபகப்படுத்துவதற்கு கூட இது ரொம்ப சுவையாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு நிகழ்வு இது. அப்ப சுவாமிஜி சொல்றாரு, உலக வரலாறை யான் படித்ததில்லை. I have not read about this world history. But ஆனால் உலக வரலாறு ஏன் சீர்குலைந்தது, எவ்வாறு சீர்குலைந்தது என்பது எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா? உடனே எல்லாருக்கும் ஒரு ஷாக், என்னடா இது, என்ன சொல்ல போறாரு அப்படின்னு பாக்குறப்போ, அகங்காரம் பிடித்த அரசியல்வாதிகள், அரசர்கள், நல்லா கேட்டுக்கங்க, அகங்காரம் பிடித்த அரசியல்வாதிகள், அரசர்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் பேராசை பிடித்த வணிகர்கள், பேராசை பிடித்த, அதாவது கிரீடி இண்டஸ்ட்ரியலிஸ்ட்னு சொல்றாங்க, தொழில் வணிகர்கள். கடைசியில இருக்கிறது பாருங்க, மூட நம்பிக்கை கொண்ட மதவாதிகள். இவர்கள் மூவரால் சீர்குலைக்கப்பட்டதுதான் மனித குல வரலாறு, உலக வரலாறு அப்படின்னு சொல்லி. இவ்வளவு நேரம் நான் பேசினத ஒரு வரியில அவர் வந்து பவுல்டர் யூனிவர்சிட்டியில அறிஞர் பெருமக்கள் கிட்ட சொல்லி முடிச்சிருக்கிறார். அன்பானவர்களே, இது உலக சமாதானம் என்பது இன்னைக்கு வெறும் உலக சமாதானமா நீங்க நினைச்சுக்காதீங்க. உலக சமாதானத்தை பத்தி நம்ம இன்னும் எதுவுமே பேச ஆரம்பிக்கல. உலக சமாதானம் ஏன் வேண்டும் என்பதற்கான ஒரு சின்ன ஒரு ட்ரெய்லர் போர்ஷன் தான் இந்த 40 நிமிஷம் நம்ம பார்த்திருக்கோம்.
இது உலக சமாதானம் என்ற தலைப்பை மாற்றிக்கொண்டு இது உலக சமாதானம் 1 அப்படின்ற ஒரு தலைப்பு போட்டு தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள். ஏன் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த 3 பார்ட் நல்லா பாருங்க. அகங்காரம் பிடித்த அரசியல்வாதிகள், அரசர்கள், பேராசை பிடித்த தொழில் வணிகர்கள், அதுக்கப்புறம் கடைசியில இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை உள்ள மதவாதிகள், இந்த 3த்தையும் சீர்திருத்தம் செய்யக்கூடிய திட்டங்கள் தான் அந்த 14 திட்டங்கள். போரில்லா நல்லுலகம், பொருட்துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகிற்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்தல், சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர் கட்கே விளையாட்டு, சீர்காந்த நிலை விளக்கம், செயல் விளைவு உணர் கல்வி, அதுக்கப்புறம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல கடவுள் மதங்கள் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல் அப்படின்னு சொல்லி இந்த 14 திட்டங்களும் நல்லா நம்ம அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா கடந்த காலத்திற்கான தீர்வுகளாக 1, குழந்தைகள் வந்து அந்த நடு மையத்துல வச்சிருப்பாரு, கடைசியில இருக்கிறது எதிர்காலத்திற்கான தீர்வுகளாக இருக்கும். ஆக மொத்தத்துல இந்த 14 திட்டங்களும் இந்த அகங்காரம் பிடித்த அரசியல்வாதிகள் இல்லாமல் இருப்பதற்கும், பேராசை பிடித்த வணிகர்கள் பெருமக்கள் இல்லாமல் இருப்பதற்கும், மூட நம்பிக்கை உள்ள மதவாதிகள் இல்லாமல் இருப்பதற்கும் தான் இந்த 14 திட்டங்களை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சிறப்பாக வடிவமைத்துள்ளார். இது வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வடிவமைத்தார் என்று சொன்னால் வேதாத்ரி மகரிஷி அவர்களே ஒப்புக்கொள்ள மாட்டார். ஏன்னு சொல்றீங்கன்னா இறைநிலைதான் அனைத்தையுமே செய்து கொண்டிருக்கிறது. அப்போ எப்படி ஆதியில ஆரம்பிச்சோமோ அப்படியே முடிக்கணுமே செஷனை. ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று, ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று, அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்டகோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடையே உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகிய வேதாத்ரி மகரிஷியின் மூலம் தொண்டாற்றி மனித குலத்திற்காக தொண்டாற்றி இறைநிலையே இந்த 14 திட்டங்களை வகுத்துள்ளது இந்த உலக சமாதானத்திற்காக. மேலும் தொடர்ந்து மற்றொரு நிகழ்வில் மாதம் இங்க ஒரு நிகழ்வு கொடுத்தோம்னா நம்ம உலக சமாதானமே ஒரு சீரியஸ் மாதிரி கொண்டு வந்து ஒவ்வொரு விதத்துல ஒரு ஆழ்ந்த ஆராய்ச்சிக்குள்ள போவதற்கான ஒரு தளமாக நார்வே மனவளக்கலை குடும்பத்தை நான் எடுத்துக்கொள்வேன் என்பதை சொல்லிக்கொண்டு வாய்ப்பு நல்கிய எனக்கு எப்பவுமே வாய்ப்பு நல்கியது வந்து ராஜசேகர் ஐயான்னு தான் சொல்லுவேன். ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் என்டையர் டீம் இப்போ நம்ம பாக்குறது எல்லாமே வந்து அவர்கள் செய்து கொடுத்ததுதான் என்றது நல்லா தெரிஞ்சது. ஏன்னா அந்த பழைய போட்டோ அப்படியே போட்டிருக்காங்க. ஸோ டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் டீம் அது மட்டுமன்றி கோதை அம்மா அவர்கள், அதுக்கப்புறம் ரேவதி அம்மா அவர்கள், அது மட்டும் இல்லாம நாகுல் சையா அவர்கள், அப்புறம் பக்கீரத்தி அம்மா, நிறைய பேர் இருக்காங்க. என்னுடைய குடும்பத்தார்கள் தான் இவங்க எல்லாருமே. ஜெயலட்சுமி அம்மா, இவங்க எல்லாருமே இருக்காங்க. இவர்கள் இல்லையில் இந்த நிகழ்வு இல்லை, இந்த நிகழ்வு இல்லையில் அடியேன் இல்லை. அந்த வகையில மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு தருமாறு கேட்டுக்கொண்டு உலக சமாதானம் 2 என்ற தலைப்புல வந்து பேச கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க.